الله الرحمن يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. புது சிவில் சட்டம் நம் நாட்டிற்கு தேவையா என்ற தலைப்பில் நடக்கின்ற இந்த கருத்தரங்கத்திலே பொது சிவில் சட்டம் தேவையா, நமது நாட்டிற்கு பொருந்துமா என்ற தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிலும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிலும் இந்த நாட்டினுடைய நலனிலும் நம்மை விட அதிகமாக அக்கறை கொண்டவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய அந்த நம்முடைய முன்னோர்கள் தான். ஒரு மனிதன் தன்னுடைய தானே உருவாக்கிய ஒரு தொழிற்சாலையை, ஒரு நிறுவனத்தை எந்த அளவோடு பொறுப்போடும் அக்கறையோடும் கவனிப்பானோ அதே அக்கறையோடு அவனுடைய வாரிசுகள் கவனிக்க மாட்டார்கள். வாரிசு முறையில் நாம் இந்த நாட்டை பெற்றிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள், அப்பன் பாட்டன்மார்கள் வெள்ளையர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்த இந்த நாட்டை விடுவிப்பதற்காக தங்களுடைய பல உயிர்களை தியாகம் செய்தார்கள். மிகப்பெரிய சிரமங்களையும் சித்திரவதைகளையும் தாங்கிக் கொண்டார்கள். இப்படி மிகுந்த சிரமத்திற்கு பிறகுதான் இந்த நாட்டிற்கு ஒரு சட்டம் தேவை என்று உருவாக்குகின்ற ஒரு பணியை மேற்கொண்டார்கள். அவர்கள் சட்டத்தை உருவாக்கும் பொழுது பொது சிவில் சட்டம் இந்த நாட்டுக்கு நன்மை பயக்கும் என்று இருக்குமேயானால் அதை அவர்களே அப்போது சட்டமாக ஆக்கியிருப்பார்கள். ஏனென்றால் நம்மை விட அவர்களுக்கு இந்த நாட்டின் மீது அதிகமான அக்கறை இருந்தது. இந்த நாட்டினுடைய நலனுக்காக உயிரை கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் இந்த நாட்டின் மீது பற்று வைத்திருந்தார்கள். இன்றைய அரசியல்வாதிகளுக்கு இருப்பது போன்ற ஒரு சுயநலன் அவர்களுக்கு குறைவாக இருந்தது. இந்த அரசியல் சாசனத்தை வகுக்கிற நேரத்தில் பொது சிவில் சட்டம், அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்று அவர்களை விவாதித்து அந்த விவாதத்திற்கு அவர்கள் முற்றுப்புள்ளியும் வைத்து விட்டார்கள். எப்படி முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அரசியல் சாசனத்தை வகைப்படுத்துகிற நேரத்தில் அதை பல தலைப்புகளாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு தலைப்பை கொள்கை விளக்கம் என்று சொல்வார்கள். இந்த கொள்கை விளக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நிச்சயமாக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். அதை ஒரு அரசாங்கம் மீறுமையானால் அவர்களை பதவியிலிருந்து விரட்டுவதற்கு கூட நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. கொள்கை விளக்கம் என்பது அரசியல் சாசன சட்டப்படி செய்ய வேண்டிய கடமையை சொல்கிறது. அந்த கொள்கை விளக்கம் மாதிரியே என்ன பண்ணாங்க கேட்டா, வழிகாட்டி நெறி என்று ஒரு தலைப்பை கொண்டு வந்தாங்க அரசியல் சாசன புத்தகத்தில். அரசியல் சாசனத்தினுடைய 36வது நம்பர்ல இருந்து 51வது எண் வரைக்கும் உள்ளதுதான் கொள்கை விளக்கம். இந்த கொள்கை விளக்கம் என்ன என்பதற்கான விளக்கத்தையும் அந்த 36வது பிரிவிலேயே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க என்று கேட்டா, இந்த தலைப்பின் கீழ் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக அமுல்படுத்த வேண்டிய விஷயங்கள் இல்லை. இது ஒரு அறிவுரை தான். இதை பின்பற்றினால் நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம். இது யாரும் இதை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு 36ல கொள்கை விளக்கத்துக்கு அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு அந்த தொடர்ச்சியில தான் நாடு முழுவதும் ஒரு பொதுவான சிவில் சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 44வது பிரிவுல நாடு முழுவதற்கும் பொதுவான சிவில் சட்டம் வேண்டும் என்று சொல்றாங்க. ஆனா அதனுடைய ஹெட்டிங்ல என்ன சொல்றாங்க என்று கேட்டா, இது கட்டாயம் இல்ல, இது கட்டாயம் இல்லை என்று சொல்லி ஹெட்டிங்ல போட்டுட்டு அந்த பட்டியலில் வரும்பொழுதுதான் பூரண மதுவிலக்கு விஷயம் வருகிறது, முதியோர்களுக்கு உதவித்தொகை கொடுக்க வேண்டுங்கிற விஷயம் அதுலதான் வருகிறது,
14 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டாயமாக 10 வருஷத்துக்குள்ள கல்வி கொடுக்கணும், இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்ற பிரிவு அதுல வருகிறது. இதையெல்லாம் கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி ஒரு கவர்மெண்ட் மீது நீங்க சார்ஜ் பண்ண முடியாது. முதியோருக்கு ஏன் நீ உதவித்தொகை கொடுக்கவில்லை, அரசியல் சாசனத்தில் இருக்கிறது, வெளியே போ என்று அவர்களை விரட்ட முடியாது. நீ ஏன் பூரண மதுவிலக்கு கொண்டு வரவில்லை என்று ஒரு அரசாங்கத்தை கேட்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு பிரிவுல தான் 44வது பிரிவுல தான் அரசியல் சாசனத்தில் பொதுவான ஒரு சிவில் சட்டம் வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட அந்த தியாகிகளை, இந்த தேசத்தின் மீது நம்மை விட அதிகமாக பக்தி வைத்திருந்த அந்த மேன்மக்களை என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பொது சிவில் சட்டம் என்பது அது ஒரு அறிவுரையாகத்தான் சொல்ல முடியுமே தவிர, அவங்களா விரும்பி இது தேவைதா என்று உணரும் பொழுது வேண்டுமானால் கொண்டு வரலாமே தவிர, இதை திணிக்கிறது என்பதோ, இதற்கு உத்தரவு போடுவது என்பதோ, இதற்கு சட்டம் கொண்டு வருவது என்பதோ, சட்டம் திருத்துவது என்பதோ கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் அந்த நீதிபதி கூட கருத்துன்னு சொல்லி இருக்கிறார். யாரே நீதிபதி சொல்றாரு, அவர் கட்டாயம் சொல்லல, நம்முடைய கருத்து கொண்டு வர்றது நல்லது. கருத்துனா என்ன அர்த்தம்? அதை கட்டாயப்படுத்த முடியாது. இதுதான் இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய அடிப்படையான விஷயம், அரசியல் சாசனத்தில் உள்ள விஷயம். இப்ப இந்த பொது சிவில் சட்டம் உடனே சிவில் சட்டம்னா என்ன, கிரிமினல் சட்டம்னா என்ன, அடிப்படையில இருந்து நம்ம போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு பொது சிவில் சட்டம் இந்த வார்த்தை தான் தெரியுதே தவிர, பொது சிவில் சட்டம் என்ன, ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம், ஒவ்வொரு இப்படிலாம் தனி சட்டம் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கிறாங்க. முதல் நீங்க விளைவிக்கிறனும் சிவில் சட்டம்னா என்ன, கிரிமினல் சட்டம்னா என்ன. சட்டத்தில் பல வகை இருக்கிறது. அதுல பிரதானமான 2 சட்டம் தான் கிரிமினல், சிவில். இது அல்லாத வேற பல சட்டங்களும் இருக்கிறது. மிக பிரதானமான சட்டங்களாக சொல்லப்படுறது ஒரு சட்டம் கிரிமினல் சொல்லுவாங்க, இன்னொன்னு சிவில் சொல்லுவாங்க. இந்த சிவில் கிரிமினலுக்கெல்லாம் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் சட்டம் பயின்றவர்களும் பலவிதமான வியாக்கியானங்களை சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்வதாக இருந்தால், எந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவர்கள் சமரசமாகிக் கொள்ளும் பொழுது அரசாங்கம் தலையிட முடியாதோ அதுக்கு பேர் சிவில். நல்லா விளைக்கிறேன், சிவிலையும் கிரிமினலையும் முதல் விளைக்கிறோம். எந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவர்களே சமரசமாகிக் கொள்ளும் பொழுது அரசாங்கம் தலையிட முடியாது என்று இருக்கிறதோ அது மாதிரியான விஷயங்கள் பூரா சிவில். எந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவர்கள் சமரசமா ஆனாலும் அரசாங்கம் தலையிடுமோ, தலையிட முடியுமோ, அதுக்கு பேர் கிரிமினல். இத உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு புரிய வைக்கிறதாக இருந்தால், ஒருத்தட்ட போய் நான் திருடுறேன், இன்னொருத்தட்ட போய் நான் கடன் வாங்குறேன். ஒரு ஆள்கிட்ட நான் திருடுறேன், ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறேன். வாங்கின கடனை கொடுக்கல, 1 மாசத்துல தரதா சொன்ன, வருஷம் 2 ஆச்சு நான் கொடுக்கல. இதுவும் நான் செஞ்ச குற்றம் தான், அதுவும் நான் செஞ்ச குற்றம் தான். இதுல கடன் கொடுத்தவர் என்னிடத்துல எனக்கு கடன் தந்தவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு, அது நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. அரசாங்கம் என் மேல் நடவடிக்கை எடுக்கும், போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி அது கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப நாங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி அல்ல கடனை கொடுத்து அல்ல மன்னிச்சுக்கப்பான்னு சொல்லி எங்களுக்குள்ள 2 பேரும் சமரசமாக்கிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான், கேஸ் கிடையாது. கடன் தரோம் நாங்க மன்னிச்சுக்கிட்ட போ, அரசாங்கம் ஒதுக்கிட வேண்டியதுதான். இதுக்கு பேர் சிவில். நான் ஒரு ஆள் திருடிட்டேன், போலீஸ்ல கேஸ் போட்டாங்க, நான் அவர்கிட்ட போய் கெஞ்சி நம்ம ஒரு சமரசம் ஆக்கிடுவோம், திருட்டு பொருளை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் ஒத்துக்கிறோமா, போலீஸ் ஒத்துக்கிறோமா, நீதிமன்றம் ஒத்துக்கிறோமா? அது கிரிமினல். அதாவது நீ திருடுன நீ திருப்பி கொடுத்தாலும் கூட உன்னைய மாதிரி ஆளுநர் நடவடிக்கை எடுக்காம விட்டா இன்னும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்ப. அவன் சம்பந்தப்பட்டது மட்டுமில்லை, இதே மாதிரியான போக்கு வளரக்கூடாது என்றால் திருட்டு கொடுத்தவன் சமரசமானாலும் நான் தலையிடுவேன் என்று எந்த சட்டங்கள்ல அரசாங்கம் நிக்குமோ அதுக்கு பேர் தாங்க கிரிமினல். அப்ப நம்ம கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. ஒரு ஆள்கிட்ட நான் மோசடி செஞ்சிடறேன், கடன் வாங்க திருடல மோசடி பண்ணிவிடுறேன், நல்ல பொருள் சொல்லி கெட்ட பொருளை கொடுத்துடுறேன். இந்த மாதிரி மோசடி பண்ணினால் கூட அது சிவில். நீங்க நினைக்கலாம் அதுல சிவிலும் கிரிமினல் கலந்து இருக்கிறது. இப்படி அந்த எந்த அம்சங்கள்ல வாபஸ் வாங்கின உடனே கேஸ் போயிருமோ, வழக்கு அடிபட்டு போயிருமோ, அதான் சிவிலுங்க. இப்ப இந்த கிரிமினல் சிவில் என்ற இந்த 2 சட்டங்கள்ல நாட்டில் ஒருமைப்பாடு வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இதை வாழிடுவார்களே. ஆனால் முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா?
கிரிமினல்ல அவங்க ஒருமுகப்படுத்தணும். சிவில ஒருமுகப்படுத்துறத விட, ஏன்னா சிவில்ங்கிறது ரெண்டு சம்பந்தப்பட்டவன் நினைச்சான்னு சொன்னா அரசாங்கத்துக்கு தலையீடு இல்லாம ஆக்கிட்டு போயிடுவான். சிவில் விஷயங்கள்ல எங்களுக்குள்ள